பக்தி இலக்கியங்களின் காலம், சிற்ப திருமணிகளின் காலம், யாருடைய காலம் அப்படின்னா சோழர்கள் காலம். சோழர்கள் காலகட்டத்தில் நிறைய புலவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதில் முக்கியமானவங்க தான் கம்பர், சேக்கிழார், நாதமுனி, நம்பியாண்டார் நம்பி. இதில் கம்பரை பற்றி நமக்கே தெரியும். ராமாயணம் உண்மையிலே எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதம், எழுதினவர் வால்மீகி. படித்து பார்த்த புலவர்கள் அவங்கவுங்க மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்படி தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தான். அந்த நூலின் பெயர் ராம அவதாரம். பின்னாட்களில் தான் ராமாயணம் அப்படின்ற பெயரே வந்துச்சு. கம்பர் எழுதின மற்ற நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி. சடகோபர் என அழைக்கப்படுபவர் யார் சார்? நம்மாழ்வார். அடுத்து சேக்கிழார். சேக்கிழார் எழுதின நூலில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் தான். மரியாதைக்காக பெரிய புராணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்து நாதமுனி யார் சார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் தான் நாதமுனி சார். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு என்ன சார்? விஷ்ணுவை வழிபட்டு சிறப்பு நிலை அடைந்தவங்களுக்கு பேர் தான் ஆழ்வார்கள். அந்த 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். அதை தொகுத்தவர் நாதமுனி அவர்கள். எப்படி விஷ்ணுவை வழிபட்டு சிறப்பு நிலை அடைந்தவர்களை நம்ம ஆழ்வார்கள் சொல்றோமோ, அதே மாதிரி சிவனை வழிபட்டு சிறப்பு நிலை அடைந்தவர்களை நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் சார்? 63 பேர். அந்த 63 நாயன்மார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் தான் பன்னிரு திருமுறை. அந்த பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் யார் சார்? நம்பியாண்டார் நம்பி. சரிங்களா சார்? அந்த 63 நாயன்மார்களில் முதல் மூவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் முதல் மூவரில் முதலிடம் திருஞான சம்பந்தர், 2வது இடம் திருநாவுக்கரசர், 3வது இடம் சுந்தரர். இந்த 3 பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் தான் என்ன சார்? தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பந்தர் பாடின பாடல்கள் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. சுந்தரருடைய திருமுறை 7ஆம் திருமுறை மட்டும்தான். அந்த மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் தான் தேவாரம். தேவாரம்ன்ற வார்த்தை எப்படி பிரிச்சு எழுதலாம்? தேக்கூட்டல் ஆரம் எழுதலாம், தேக்கூட்டல் வாரம் சொல்லலாம். இது தொடர்பான செய்திகள் தமிழ்லையும் இருக்கும். அடுத்து திருவாசகம் எழுதினவர் யார் சார்? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் மதுரையில் யார்கிட்ட பணியாற்றினவர்? அரிமர்த்தன பாண்டியன் அப்படின்ற பாண்டிய மன்னன்ற பணியாற்றினவர் தான் திருவாசகம் எழுதின மாணிக்க வாசகர். அடுத்து கீத கோவிந்தம் எழுதினவர் யார் சார்? ஜெயதேவர் எழுதியிருக்காரு. அடுத்து மதுரா கீத கோவிந்தம்னா என்ன சார்? பகவத்கீதையை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதப்பட்ட நூல் தான். ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அடுத்து மதுரா விஜயம். பேரே பாருங்க, மதுரா விஜயம். மதுரைக்கு ஒரு மன்னருடைய படையெடுப்பை பற்றி சொல்லப்பட்ட நூல் தான் அது மதுரா விஜயம். சார் மதுரா விஜயம் அப்படின்னு நூல் எழுதினவங்க யார் சார்? ஒரு பெண் புலவர். அவங்களுடைய பெயர் கங்கா தேவி. சார் இவங்க தொடர்பான செய்தி எங்கே சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா விஜயநகர பேரரசை எடுத்து படிக்கணும். விஜயநகர பேரரசில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் புக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பையன் தான் குமார கம்பன்னா. அந்த குமார கம்பன்னாவுடைய பார்வை நம்ம தென்பகுதியில் திரும்பும். அப்போ அவர் மதுரையின் மீது படையெடுத்து வருவார். குமார கம்பன்னாவும் மாரையா நாயக்கரும் சேர்ந்து மதுரையை கைப்பற்றுவாங்க. அது தொடர்பான செய்திகளை சமஸ்கிருதத்தில் எழுதின நூலின் பெயர் தான் மதுரா விஜயம். எழுதினவங்க குமார கம்பன்னாவுடைய மனைவி கங்காதேவி. அடுத்து ஆமுக்த மால்யதா. நம்ம 12 ஆழ்வார்களில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் பெண். அந்த பெண்ணுடைய பெயர் ஆண்டாள். ஆண்டாள்னு என்ன சார்? ஆட்சி புரிபவன் அர்த்தம். அந்த ஆண்டாளுடைய சிறப்பு பேர் உங்களுக்கே தெரியும், சூடி கொடுத்து சுடற்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டாளுடைய வாழ்க்கை வரலாறு தெலுங்கு மொழியில் எழுதுறவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். அந்த நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆமுக்த மால்யதா. அதே ஆண்டாளுடைய கதையை அவர் சான்ஸ்கிரிட்ல எழுதினார். அதனுடைய பெயர் உஷா பரிணயம் அல்லது ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டாளுடைய கதையை தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட நூலின் பெயர் ஆமுக்த மால்யதா. அப்படின்னு என்ன சார்? சூடி கொடுத்த சுடற்குடின்னு அர்த்தம்.